இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னாலும் ப்ரெசன்ட் சிம்பிள்னாலும் ஒன்று தான். ஆங்கிலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 12 டென்ஸுகளில் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதோட நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டென்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த டென்ஸை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டெய்லி ஆக்ஷன்ஸ், தினசரி நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறதுக்கு பயன்படுத்துவோம். ரெகுலர் அண்ட் ரொட்டீன் ஆக்ஷன்ஸ், வழக்கமான செயல்களை பற்றி பேசுகிறதுக்கு பயன்படுத்துவோம். ரெகுலர்னாலும் ரொட்டீன்னாலும் வழக்கமான அப்படிங்கிற மீனிங். ரொட்டீன்கிறது ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை பற்றி குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ், அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்ததாக ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், பழக்கமான செயல்களை பற்றி பேசுகிறதுக்கும் பயன்படுத்துவோம். அதற்கு அடுத்ததாக யூனிவர்சல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக உண்மைகள், எப்பொழுதும் மாறாத உலக உண்மைகள், அவைகளை பற்றியும் பேசுகிறதுக்கு நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, வி, யூ, தே இந்த ப்ரொனவுன்களோட வர்பு ஒன்னையும் ஹீ, ஷீ, இட் இந்த ப்ரொனவுன்களோட வர்பு ஒன் வித் எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ்ஐயும் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் சிங்குலர் ஃபார்ம் நவுன்ஸுகளுக்கு வர்பு ஒன் வித் எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ்ஐயும் ப்ளூரல் ஃபார்ம் நவுன்ஸுகளுக்கு வர்பு ஒன்னையும் பயன்படுத்துவோம். இப்போ டெய்லி ஆக்ஷன்ஸுகளுக்கான உதாரணங்களை பார்க்கலாம். ஐ கோ டு ஆஃபீஸ் டெய்லி, இது என்னுடைய ஒரு டெய்லி ஆக்ஷன் வச்சுக்கோங்க. நான் தினமும் அலுவலகத்திற்கு செல்கிறேன் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இதில் ஐ வந்திருக்கனால வர்போன் கோவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த உதாரணம் ஹீ கோஸ் டு ஆஃபீஸ் டெய்லி, அவர் தினமும் அலுவலகத்துக்கு செல்கிறார், அப்படி இல்லைன்னா அவன் தினமும் அலுவலகத்துக்கு செல்கிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆங்கிலத்தில் மரியாதைக்குன்னு தனியாக வார்த்தைகள் எதுவும் கிடையாது. அவர்னாலும் ஹீ தான், அவன்னாலும் ஹீ தான். அதுக்கு அடுத்ததா இங்கே இந்த சென்டென்ஸில் ஹீ வந்திருக்கனால நம்ம கோஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். வர்பு ஒன்று கோவோட இஎஸ்ஐ சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததா ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், பழக்கமான செயல்கள். ஷீ ஸ்மோக்ஸ் சிகரெட்ஸ் டெய்லி, அவள் தினந்தோறும் சிகரெட்டுகளை புகைக்கிறாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இது அவளுடைய ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன், பழக்கமான ஒரு நடவடிக்கை அப்படிங்குள்ள அதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் ஷீ வந்திருக்கனால வர்பு ஒன் ஸ்மோக்கு எஸ் சேர்த்துக்குது, ஸ்மோக்ஸ்னு ஆயிடுது. ஷீ ஸ்மோக்ஸ் சிகரெட்ஸ் டெய்லி. அதற்கு அடுத்ததாக ரெகுலர் அண்ட் ரொட்டீன் ஆக்ஷன்ஸ். ரெகுலர் அண்ட் ரொட்டீன் ஆக்ஷன்ஸை நம்ம இன்னொரு வகையில் சொல்லணும்னா ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸு, மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஹீ பிளேஸ் டென்னிஸ் எவரி வீக்கெண்ட், அவன் ஒவ்வொரு வார இறுதியிலும் டென்னிஸ் விளையாடுகிறான் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அவன் வார இறுதி நாட்களில் டென்னிஸ் விளையாடுகிறான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சென்டென்ஸில் ஹீ வந்திருக்கனால வர்போன் பிளே எஸ் சேர்த்துக்கிட்டு பிளேஸ்னு ஆயிடுது. அதற்கு அடுத்ததா ஷீ குக்ஸ் ஃபுட் எவ்ரி டே, இது அவளுடைய ரொட்டீன் ஒர்க்கு. ஷீ குக்ஸ் ஃபுட் எவ்ரி டே, அவள் தினமும் உணவு சமைக்கிறாள் அப்படிங்கிறது. இங்கே ஷீ வந்திருக்கனால வர்பு ஒன் குக் எஸ் சேர்த்துட்டு குக்ஸ் ஆயிடுது. அதற்கு அடுத்ததா யூனிவர்சல் ட்ரூத்ஸ், உலக உண்மைகள். த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, இது உலக உண்மை. அது இன்னைக்கும் கிழக்கில் தான் உதிக்கும், நாளைக்கும் கிழக்கில் தான் உதிக்கும், நேற்றையும் கிழக்கில் தான் உதிச்சிருக்கும். இந்த மாதிரி எப்பையும் மாறாது விஷயங்கள், சில விஷயங்கள். ஸோ இதை வந்து உலக உண்மைகள்னு சொல்லுவோம்.
இது மாதிரி எப்பயும் மாறாத விஷயங்களை பற்றி பேசக்குள்ள இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். அதற்கு அடுத்ததா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ்களை பார்க்கலாம். ஷீ லேர்ன்ஸ் இங்கிலீஷ், அவள் ஆங்கிலம் கற்கிறாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த சென்டென்ஸில் ஷீ வந்திருக்கனால வர்போன் லேர்ன் வந்து எஸ் சேர்த்துட்டு லேர்ன்ஸ்னு ஆயிடுது. அதற்கு அடுத்ததா இந்த லேர்ன்ஸுங்கிறது வந்து டஸ் பிளஸ் லேர்னுக்கு ஈக்குவல். இப்போ ஷீ லேர்ன்ஸ் இங்கிலீஷோட நெகட்டிவ் வாக்கியத்தை பார்க்கலாம். ஷீ டசன்ட் லேர்ன் இங்கிலீஷ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேர்ன்ஸுங்கிறது டஸ் பிளஸ் லேர்னுக்கு ஈக்குவலாக இருக்கனால இந்த டஸ்ஸோட ஒரு நாட்டை சேர்த்து டசன்ட்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். ஷீ டசன்ட் லேர்ன் இங்கிலீஷ், அவள் ஆங்கிலம் கற்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த டஸ் பிளஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம், அதாவது கான்ட்ராக்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்ம் வந்து டசன்ட்னு ஆகும். இது இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக நாட்டை வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணாமல் டைரெக்டாகவும் பேசலாம். ஷீ டசன்ட் லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லாமல் ஷீ டஸ் நாட் லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்ம் வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் தான் பயன்படுத்துவோம். ஃபார்மல் ரிட்டன் இங்கிலீஷில் நம்ம இதை பயன்படுத்த மாட்டோம். அதற்கு அடுத்தது ரவி ஸ்டடீஸ் இன்ஜினியரிங். ரவி இன்ஜினியரிங் படிக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இப்போ ரவிங்கிறது ஹீ ஷீட்டுக்கு வர்பு வந்து எஸ் சேர்த்துக்குன்னு சொல்லி சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டடி STUDYங்கிறது வர்பு 1. இப்போ ரவிங்கிறது ஹீக்கு ஈக்குவலாக இருக்கனால ஸ்டடி வந்து IES சேர்த்துக்குது. ஒய்யை எடுத்துட்டு IES சேர்த்துருக்கோம். இங்கே STUDY இல்லை, அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஒய்க்கு பதிலாக IES சேர்த்துருக்கோம். ரவி ஸ்டடீஸ் இன்ஜினியரிங், ரவி இன்ஜினியரிங் படிக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். ஸோ ஸ்டடிங்கிறது வந்து ஸ்டடி டஸ் ப்ளஸ் ஸ்டடிக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ், ரவி டசன்ட் ஸ்டடி இன்ஜினியரிங், ரவி இன்ஜினியரிங் படிக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அடுத்த உதாரணம், he like you, we like you, நாங்கள் உன்னை விரும்புகிறோம் இல்லைனா உங்களை விரும்புகிறோம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். ஆங்கிலத்தில் சிங்குலரும் யூ தான், ப்ளூரலும் யூ தான். ஒரு ஆளை வந்தாலும் உன்னை அப்படிங்கிறதுக்கும் யூ தான், உங்களைன்னு சொல்றதுக்கும் யூ தான், நீன்னு சொல்றதுக்கும் யூ தான், நீங்கள்னு சொல்றதுக்கும் யூ தான். இப்போ லைக்குங்கிறது வந்து ஈக்குவல் டு டூ பிளஸ் லைக். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். we don't like you, do plus நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் don't. நாங்கள் உங்களை விரும்பவில்லை அப்படி இல்லைன்னா நாங்கள் உன்னை விரும்பவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். we don't like youன்னு சொல்லலாம், we do not like you அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்த உதாரணம், I teach English, நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது. டீச் வந்து ஈக்குவல் டு டூ பிளஸ் டீச். இப்போ ஐ டீச் இங்கிலீஷோட நெகட்டிவ் ஃபார்ம் ஐ டோன்ட் டீச் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் கற்பிக்கவில்லை அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா இதை ஐ டு நாட் டீச் இங்கிலீஷ்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கேள்வி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துப்போம். ஷீ லேர்ன்ஸ் இங்கிலீஷ், அவள் ஆங்கிலம் கற்கிறாள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம கேள்வி கேட்க போகிறோம். டஸ் ஷீ லேர்ன் இங்கிலீஷ்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லேர்ன்ஸுங்கிறது ஈக்குவல் டு டஸ் பிளஸ் லேர்ன்னு சொல்லிட்டு, அந்த லேர்ன்ஸுக்குள்ள டஸ் பிளஸ் லேர்னுங்கிறது இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ லேர்ன்ஸ் ஷீட்டு வந்தாங்க வர்பு SES சேர்த்துக்குங்க சொல்லியிருக்கோம். அதனால ஷீ வந்ததுனால இங்கே லேர்ன்ஸுங்கிறது வந்துருக்குது. இந்த மாரி வர்போட SO IES பார்த்தீங்கன்னா உடனடியாக எஸ்ஆர்னா கொஸ்டினுக்கு வரக்குள்ள டஸ்ஸுங்கிறதோட நம்ம கேள்வியை ஆரம்பிக்கணும். டஸ் ஷீ லேர்ன் இங்கிலீஷ், அவள் ஆங்கிலம் கற்கிறாளா அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இந்த வகை வாக்கியங்களில் கேள்வி வாக்கியங்களை
ஆங்கிலத்தில் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு இவைகளை எஸ் ஆர் நோ கொஷின் சொல்றோம்னாக்கா, இதுக்கு உண்டான பதில் எஸ் அப்படி இல்லைன்னா நோன்னு இருக்கும். டஸ் ஷீ லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லுவோம். எஸ் ஷீ டஸ் அப்படி இல்லைன்னா நோ ஷீ டஸ்ன்ட் அப்படின்னு சொல்லி அப்படியும் சொல்லலாம். பொதுவாக இந்த வகை வாக்கியங்களுக்கான பதிலுங்கிறது எஸ் அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லி இருக்கும். அதனால இந்த வகை கேள்வி வாக்கியங்களை எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதற்கு அடுத்ததா WH கொஷின். WH கொஷின்ங்கிறது WH வார்த்தைகளோட ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகளை வந்து WH கொஷின்ஸ் சொல்லி சொல்லுவோம். அதாவது WH கொஷின்ஸ் என்னன்னாக்கா, ஹூ, ஹூஸ், whom, what, which, when, where, why இந்த மாதிரி இருக்கக்கூடிய டபிள்யூல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்படி இல்லைன்னா ஹவு, ஹவு many, how much, how long, how old இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெச்சோடு ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? இந்த வார்த்தைகளோடு ஆரம்பிக்கக்கூடிய கேள்வி வாக்கியங்களை WH கொஷின்ஸ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போ இந்த WH கொஷின் எப்படி ஆரம்பிக்கலாங்கிறத பார்க்கலாம். வாட் டஸ் ஷீ லேர்ன்? அவள் என்ன கற்றுக்கொள்கிறாள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். சரி, இப்போ முதல் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஷீ லேர்ன்ஸ் இங்கிலீஷ் இது ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது டஸ் ஷீ லேர்ன் இங்கிலீஷ்ங்கிறது எஸ் ஆர் நோ கொஷின் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது WH கொஷின் சொல்லிட்டோம். ஏன்னா அது WH வார்த்தை வாட்டோட ஆரம்பிச்சிருக்கிறதுனால. சரி, இப்போ இந்த கேள்வி வாக்கியங்களை எப்படி ஒரு சென்டென்ஸ்லேருந்து அமைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஷீ வந்திருக்கனால இங்கே லேர்ன்ஸ்ன்னு வந்திருக்கு, டஸ் ப்ளஸ் லேர்ன்னு சொல்லிட்டு. இந்தமாரி வர்போட எஸ்ஓ இஎஸ் ஐஎஸ் வந்தால் டஸ்ஸோட கேள்வி வாக்கியத்தை எஸ்ஆர்னோ கொஷினை ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு டஸ்ஸை போட்டுக்கிட்டோம். அதற்கு அடுத்ததாக இருக்க சென்டென்ஸ் ஆஸ் இட் இஸ், அதை அப்படியே இறக்க வேண்டியது தான். ஷீ லேர்ன்ஸ் இங்கிலீஷில் எஸ்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா ஏற்கனவே இங்கே டஸ் வந்ததுனால எஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். டஸ் ஷீ லேர்ன் இங்கிலீஷ். மறுபடியும் இங்கே எஸ்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. டஸ்ஸை போட்டுட்டு டஸ் ஷீ லேர்ன்ஸ் இங்கிலீஷ்னு பயன்படுத்தக்கூடாது. கேள்வி வாக்கியத்தில் அதில் பிரித்து எடுத்துட்டோம். டஸ் பிளஸ் லேர்ன் தான் ஈக்குவல் டு லேர்ன்ஸ். இப்போ சரி, எஸ்ஆர்ஓ கொஷின் எப்படி அமைக்கிறதுங்கிறத பார்த்தோம். WH கொஷின் எப்படி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்ட்ரக்சர் தான். ஜஸ்ட் WH வார்த்தையை முன்னாடி போட வேண்டியது தான். மீதமுள்ள ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் எஸ்ஆர்ஓ கொஷினோட ஸ்ட்ரக்சர் தான். WH வார்த்தை, அதுக்கு அடுத்தது டஸ், அதுக்கப்புறம் ஷீ லேர்ன், அவ்வளோதான். அவள் என்ன கற்றுக்கொள்கிறாள் அப்படிங்கிறது. சரி, இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவ் கொஷின்ஸும் எப்படி அமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஷீ லேர்ன்ஸ் இங்கிலீஷோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்து ஷீ டசன்ட் லேர்ன் இங்கிலீஷ். அவள் ஆங்கிலம் கற்கவில்லை அப்படிங்கிறது. இது ரொம்ப ஈஸி. இப்போ இதுல இருந்து எஸ்ஆர்ஓ கொஷின் அமைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் நம்ம பிரிக்க வேண்டியது எதுவுமே இல்லை, ஏற்கனவே பிரித்து தான் இருக்குது. டசன்ட்டுங்கிறது ஏற்கனவே இதில் வந்துருச்சு. அதனால் இந்த டசன்ட் லேர்ன் இந்த வர்புகளை எல்லாமே நான் வந்து ரெட் கலரில் காமிச்சிருக்கிறேன். டசன்ட்டுங்கிறதும் வர்பு தான், லேர்னுங்கிறது வர்பு தான். ரெண்டு வர்பில் முதல் வர்பை எடுத்துக்கணும். முதல் வர்போட கேள்வி வாக்கியம் எஸ்ஆர்னோ கேள்வி வாக்கியத்தை ஆரம்பிக்கிறோம், டசன்ட். அதுக்கப்புறம் மீதமுள்ள வாக்கியத்தை ஆஸ் இட் இஸ் எழுத வேண்டியதுதான். டசன்ட் ஷீ லேர்ன் இங்கிலீஷ். டசன்ட்டை உருவிட்டிங்கன்னா பாக்கி உள்ளது ஷீ லேர்ன் இங்கிலீஷ் தான். டசன்ட் ஷீ லேர்ன் இங்கிலீஷ். அவள் ஆங்கிலம் கற்கவில்லையா அப்படிங்கிறது. அதற்கு அடுத்ததா WH நெகட்டிவ் கொஷின் எப்படி ஆரம்பிக்கிறது. மேலே உள்ள சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, டசன்ட் ஷீ லேர்ன் இங்கிலீஷ், அதோட இந்த ஒய் அப்படி சேர்த்துட்டேன், அவ்வளோதான். ஒய் டசன்ட் ஷீ லேர்ன் இங்கிலீஷ், அவள் ஏன் ஆங்கிலம் கற்கவில்லை. இதுதான் எஸ்ஆர்ஓ கொஷினுக்கும் WH கொஷினுக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து சேம் தான். ஆனால் WH கொஷினுக்கு வந்து எக்ஸ்ட்ரா த WH வார்த்தைங்கிறது முன்னாடி இருக்கும், அதோட ஆரம்பிக்கும். அது ஒன்று தான் வித்தியாசம். இப்போ இன்னொரு உதாரணம், தே டீச் இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் இப்போ இன்னொரு உதாரணம், தே டீச் இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்கிறார்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். டீச்ங்கிறது வந்து ஈக்குவல் டு டூ பிளஸ் டீச். டூ பிளஸ் டீச், டீச்சுக்குள்ள டூ இருக்கு, டீச் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வர்பில் முதல் வர்பை எடுத்துக்கிறோம், டூ எடுத்துக்கிறோம். டூவோட சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோம்.
do they teach English? இங்க ரொம்ப சிம்பிள். do ஓட ஆரம்பிக்கிறோம். மீதமுள்ள சென்டென்ஸ் as it is எழுத வேண்டியதான். do they teach English? அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்கிறார்களா அப்படிங்கிறது என்னோட அர்த்தம். அதற்கு அடுத்ததா WH கொஸ்டின். how do they teach English? அவர்கள் எவ்வாறு ஆங்கிலம் கற்பிக்கிறார்கள்? ஜஸ்ட் how வந்து அந்த எஸ்ஆர்னோ கொஸ்டினுக்கு முன்னாடி போட்டேன். இப்போ WH கொஸ்டின் வந்துருச்சு. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இதுல இருந்து நம்ம நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். they teach English இருக்கு இல்லையா, இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் they don't teach English. அதாவது teach வந்து ஈக்குவல் டு do plus teach ன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த do ஓட நாட்டை சேர்த்துட்டோம். நாட்டை சேர்த்து அதை சுருக்கிட்டோம். do நாட்டுங்கிறத don't ஆகிட்டோம். அவ்வளவுதான். they don't teach English அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா they do not teach English அப்படின்னு சொல்லலாம். இப்போ எஸ்ஆர்னோ கொஸ்டின். don't they teach English? முதல் வர்பை கீழே இறக்கணும். மீதமுள்ள வாக்கியத்தை as it is சேர்த்துட்டோம். don't they teach English? அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்கவில்லையா? இப்போ WH. why don't they teach English? அவர்கள் ஏன் ஆங்கிலம் கற்பிக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம்.